வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். இலங்கையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க வலியுறுத்தல். கோவையில் கல்லூரி மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. குற்றவாளிகளை கூண்டில் ஏற்ற வைகோ கோரிக்கை. ராணிப்பேட்டையில் புதுப்பிக்கப்பட்டுள்ள கர்ம வீரர் காமராஜர் இல்லம் திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். திமுக மீது எத்தனை குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் மக்கள் தங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். அமைச்சர் ரகுபதி நம்பிக்கை. தமிழகத்தில் நவம்பர் 8ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு நாட்டுப்படகு, 3 விசைப்படகு உள்ளிட்ட 35 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றுள்ளனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் இதுபோன்று தொடர்ச்சியாக மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் தமிழ்நாட்டின் மீனவ சமூகத்தினரிடையே ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார். மேலும் ஒவ்வொரு கைது நடவடிக்கையின் போதும் மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களது குடும்பத்தினரையே ஆழ்ந்த அச்ச உணர்வையும் பாதுகாப்பற்ற நிலையையும் ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலவரப்படி 114 மீனவர்களும் 247 படகுகளும் இலங்கை வசம் காவலில் உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கடிதத்தில் கோடிட்டு காட்டியுள்ளார். எனவே இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிப்பதற்கு உடனடியாக உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஒன்றிய அரசை முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். தங்கி தனியார் கல்லூரியில் பயின்று வருகிறார். இவர் ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு 11 மணியளவில் கோவை விமான நிலையத்தின் பின்புறம் காரில் தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த வழியாக சென்ற 3 இளைஞர்கள் கார் கண்ணாடியை உடைத்து ஆண் நண்பரை ஆயுதத்தால் தாக்கியுள்ளனர். தொடர்ந்து அந்த கும்பல் கல்லூரி மாணவியை காட்டு பகுதிக்குள் தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதனிடையே அந்த பெண்ணின் ஆண் நண்பர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் காட்டு பகுதியில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த மாணவியை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனையடுத்து சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து தனிப்படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கோவையில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 3 பேரை துடியலூர் அருகே தனிப்படை போலீசார் அதிரடியாக சுட்டு பிடித்தனர். அதன்படி குணா, தவசி, சதீஷ், கார்த்திக், காளீஸ்வரன் ஆகிய 3 பேரையும் போலீசார் சுட்டு பிடித்தனர். துடியலூர் அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற போது 3 பேரையும் காலில் சுட்டு பிடித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து காலில் குண்டடிப்பட்ட 3 பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியையும் தாங்கோனா துயரையும் ஏற்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உடனடியாக குற்றவாளிகளை கண்டுபிடித்து தக்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தியுள்ளார். மேலும் மது பழக்கமும் போதை கலாச்சாரமும் இத்தகைய கொடூரங்களுக்கு அடிப்படையாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய வைகோ, இதிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட அனைவருக்கும் இருக்கிறது என்பதை இந்த கொடூர நிகழ்வு உணர்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக மீது எத்தனை குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் மக்கள் தங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் என அமைச்சர் ரகுபதி பேட்டியளித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, வரும் 10ஆம் தேதி புதுக்கோட்டை வருகை தரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து SIR மூலம் திமுகவிற்கு எங்கே அதிகமாக வாக்குகள் உள்ளது என்பதை கண்டறிந்து அங்கு உள்ள வாக்காளர்களை நீக்கிவிட்டு
நாம் வெற்றி பெறலாம் என்ற பாஜகவின் பகல் கனவு ஒருபோதும் பலிக்காது என அமைச்சர் ரகுபதி விமர்சித்தார். மேலும் திமுக மீது எத்தனை குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் மக்கள் தங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் என அமைச்சர் ரகுபதி கூறினார். சார், நாங்கள் எந்த போலி வாக்காளர்களையும் சேர்க்கவில்லை. சேர்க்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கிடையாது. உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுவிடக் கூடாது என்கின்ற அச்சம்தான் எங்களுக்கு இருக்கிறது. பீகாரிலே உண்மையான வாக்காளர்கள் தான் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை மறந்துவிட்டு ஜெயக்குமார் பேசலாம், யார் வேண்டுமென்றாலும் பேசலாம். வேணுமென்று கேட்கின்றார்கள் என்று சொன்னால் உண்மையான வாக்காளர்கள் தான் யார் எந்தெந்த பகுதியிலே அதிகமாக திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்களோ அங்கே கொத்து கொத்தாக நீக்கிவிட்டு தாங்கள் தேர்தலை சந்திக்க முடியும் எஸ்ஐஆரை வைத்து என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் அதை விடமாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் என்பது பிறகு தேர்தலுக்கு பிறகு வைத்துக்கொண்டால் கால அவகாசம் இருக்கும். அவசர கதியிலே அது கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. தமிழகத்தில் வரும் நவம்பர் 8ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர் கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது எனவும், இது மேலும் வடக்கு அல்லது வடமேற்கு திசையில் நகர்ந்து மியான்மர் மற்றும் வங்கதேசம் கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகம் நோக்கி வீசும் கிழக்கு திசை காற்றின் நிலவும் வேக மாறுபாடு காரணமாக நவம்பர் 3ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் சரக்கு லாரி அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதிய விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரின் ஹர்மன் பகுதியில் கட்டுப்பாட்டு இழந்த டிப்பர் லாரி சுமார் 30 முதல் 40 வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். மேலும் 18 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து காயமடைந்தவர்களின் பலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் லாரியை இயக்கிய ஓட்டுநர் மது போதையில் இருந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே நிறுத்தப்பட்ட மினி பேருந்தை மீண்டும் இயக்க வலியுறுத்தி ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். கொள்ளிடம் அருகே புத்தூரிலிருந்து பழையார் செல்லும் சாலை மார்க்கத்தில் தனியார் மினி பேருந்து இயக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக நிறுத்தப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதன் காரணமாக வேலை வியாபாரம் நிமித்தமாக பழையாறு பகுதிக்கு செல்லவும், மாணவர்கள் புத்தூர் பகுதியில் உள்ள கல்லூரிக்கு செல்ல முடியாமலும் அவதிக்குள்ளாவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். மேலும் உரிய நடவடிக்கை எடுத்து மீண்டும் மினி பேருந்து இயக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இந்தியாவின் முதல் திருநங்கை ட்ரோன் ஆபரேட்டராக புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் தேர்வாகியுள்ளார். தமிழ்நாடு அரசு சார்பில் விவசாய நிலங்களில் மருந்து தெளிக்க பயன்படும் ட்ரோன் ஆபரேட்டராக புதுக்கோட்டையைச் சேர்ந்த திருநங்கை சிவானி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வாழ்த்து பெற்ற திருநங்கை சிவானி தமிழ்நாடு அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார். மேலும் தன்னை போல் உள்ள திருநங்கைகளுக்கும் இந்த ட்ரோன் பயிற்சியை வழங்கி அவரையும் ஊக்கப்படுத்துவேன் எனவும் சிவானி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மொத்தம் திருநங்கைகள் 4 பேர், மாற்றுப்பாலினத்தவர் 4 பேர், ஹேண்டிகேப்ட் அதாவது மாற்றுத்திறனாளிகள் 4 பேர். அதில் திருநங்கை 3 பேர், ஒரே ஒரு திருநம்பி. அதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான் செலக்ட் ஆகியிருந்தேன். இந்த ஆர்டர் வாங்கியிருக்கேன். கம்பெனியோட ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன். அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் ஆனோடனே ட்ரோன் வாங்கி நான் ஃபீல்டில் ட்ரோன் சர்வீஸ் பண்ண போகிறேன் டெல்டா மாவட்டங்களில். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவள்ளூரில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற மாரத்தான் போட்டியை அமைச்சர் நாசர் மற்றும்
மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மேலும் இரு பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதுடன் பரிசு தொகை வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் களவை அருகே ஸ்ரீ இளந்தியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பல்வேறு யாகசாலை பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றதை தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க கோபுர கலசம் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா நடத்தப்பட்டது. இதில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஓம் சக்தி, 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 ஓம் தெய்வமாய சலிலாரத சத்தற்ற மகா பெரும் பேரானது. நாகை மாவட்டம் வலிவளம் தேசிகர் மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை கீழ்வேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் நாகை மாலி பார்வையிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை, பொது சுகாதாரத்துறையின் சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் சாலையோரம் நடந்து சென்ற 75 வயது மூதாட்டியிடம் 12 சவரன் நகையை திருடிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து காயமடைந்த மூதாட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் மூதாட்டியை பின்தொடர்ந்து வந்து களத்தில் இருந்த தங்க சங்கிலியை மர்ம நபர் அறுத்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் தாயப்பன் வட்டம் பகுதியில் சாலை வசதி ஏற்படுத்தி தருமாறு மாவட்ட ஆட்சியருக்கு அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். மேலும் தங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்றால் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் செய்ய உள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பேட்டி அளித்தனர். இப்போ 30 வருஷமா தார் ரோடு இருந்துச்சுங்க சார். எங்க ஊருக்கு மூக்கனூர் ஊராட்சி தாயப்பன் வட்டம் கிராமம். அதுல ஒரு 80 குடும்பங்கள் வசித்து வந்துருக்காங்க. அது 30 வருஷமா தார் இருக்கு. அந்த தார் ரோட்ல தான் எல்லாருமே போயிட்டு வந்துருக்கோம். இப்ப ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தார் ரோடை புதுப்பிக்கிறதுக்காக கவர்மெண்ட் டெண்டர் விட்டு கவர்மெண்ட்ல வந்தாங்க சார். அந்த ரோடு புதுப்பிக்கிறதுக்கு அவங்க ஆக்ஷன் எடுத்து வேலை செஞ்சு இருக்கும் போது அங்க நிலத்துக்காரங்க அந்த ரோட்ல பக்கத்துல இருக்கிற நிலத்துக்காரங்க எங்களுக்கு இருக்கிற இடம்னு சொல்லிட்டு குழி தோண்டிட்டாங்க சார். அதுல இருந்து ஒரு 4 வருஷமா சரியா எங்களால போக முடியல. 2 வீலர் போக முடியல, பசங்க ஸ்கூலுக்கு போக முடியல. ஆம்புலன்ஸ் வரணும்னா ஒரு எமர்ஜென்சினா ஆம்புலன்ஸ் வர முடியல. ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைனா கூட உடனே கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியலங்க சார். அதனால நாங்க நிறைய மனு நிறைய பெட்டிஷன் கொடுத்துருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் நடராஜபுரம் கிராமத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியில் யோகாசனத்தில் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இதில் பல்வேறு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வஜ்ராசனம், சிரசாசனம், பத்மாசனம் உள்ளிட்ட ஆசனங்களை அரை மணி நேரம் செய்து காட்டி அசத்தினர். இதனை யோகா வேர்ல்ட் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற அமைப்பு உலக சாதனையாக அங்கீகரித்தது. தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் விருதுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் குடும்ப தகராறு காரணமாக பெண் தீக்குளித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் ஓடி வந்து பெண்ணின் உடலில் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். இதில் அந்த பெண்ணுக்கு படுகாயம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் அறிவலூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ பாம்புலியம்மன், ஸ்ரீ பிடாரியம்மன், ஸ்ரீ ஐயனார், ஸ்ரீ வீரன், ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகிய கோவில்களில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். அதேபோல் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட வடமலாப்பூர் அருள்மிகு பிடாரியம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது.
ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள சமங்கன் என்ற மலைப்பாங்கான மாகாணத்தில் அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவாகியுள்ளது. இதனால் வீடுகள், கட்டிடங்கள் குலுங்கின. இதனையடுத்து பொதுமக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்தனர். இதில் பால் மற்றும் சமங்கன் மாகாணங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து ராணுவத்தின் மீட்பு மற்றும் அவசரகால உதவிக்குழுக்கள் உடனடியாக சென்று மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலநடுக்கத்தால் 10 பேர் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 260 பேர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் அமெரிக்காவின் புவியியல் அமைப்பு ஆரஞ்சு அலர்ட்டுக்கான எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தானும் சீனாவும் அணுகுண்டு சோதனைகளை நடத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புகார் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானும் சீனாவும் சோதனைகளை நடத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அணுகுண்டு சோதனைகளை நடத்தினாலும் சீனாவோ ரஷ்யாவோ அதை பகிரங்கமாக தெரிவிப்பதில்லை எனவும் வெளிப்படையான அணுகுண்டு சோதனைகளை மேற்கொள்ள அண்மையில் அதிபர் ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் உலகத்தை 150 முறை அழிக்கக்கூடிய அளவிற்கு அமெரிக்காவிடம் அணுகுண்டுகள் உள்ளதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் பாகிஸ்தான், சீனாவை தொடர்ந்து ரஷ்யா, வடகொரியா உள்ளிட்ட பல நாடுகள் அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருவதாகவும் ட்ரம்ப் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இலங்கையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க வலியுறுத்தல். கோவையில் கல்லூரி மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. குற்றவாளிகளை கூண்டில் ஏற்ற வைகோ கோரிக்கை. ராணிப்பேட்டையில் புதுப்பிக்கப்பட்டுள்ள கர்ம வீரர் காமராஜர் இல்லம் திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். திமுக மீது எத்தனை குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் மக்கள் தங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். அமைச்சர் ரகுபதி நம்பிக்கை. தமிழகத்தில் நவம்பர் 8ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.